கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். இன்னைக்கு வருஷத்தோட முதல் நாள், 2025 முதல் நாள். இன்னைக்கே ஏசப்பா உங்ககிட்ட சொல்கிற காரியம் என்னன்னா, உங்களுக்காக ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன்னு சொல்கிறாரு. ஆமேன். உங்களுக்கு 2024 எப்படி இருந்ததுன்னு தெரியல, ஆனால் 25 ஏசப்பா ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமேன். அது உங்கள் படிப்பில் இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸில் இருக்கலாம், உங்கள் ஃபேமிலியில் இருக்கலாம், நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கலாம். அந்த சூழ்நிலையில் ஏசப்பா உங்களுக்காக புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமேன். அதுவும் எப்போ செய்ய போகிறாருன்னா, இப்பொழுதே அது தோன்றும்னு உங்களுக்கு வாக்கு தராரு. சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க. 2025 ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாகவும் புதிய காரியங்களை செய்கிற ஆண்டாகவும் இருக்க போகுது. ஆமேன். நம்பிக்கை இழந்து வந்த ரூத்துக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். ரூத்தோட வாழ்க்கையே மாறிச்சு. அதே மாதிரி கர்த்தர் உங்களோட வாழ்க்கையை மாற்றுவார். கசப்பாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுவார். 2025 ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாகும். புதிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறார். செய்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். அதுவும் இப்பொழுதே செய்ய போகிறார். விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு நடத்துவார். ஆமேன்.